குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அயோத்தியா வீலாகினுடைய கன்க்ளூடிங் பார்ட், ஃபைனல் டே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் ஏர்போர்ட் டேக் ஆஃப். ஏர்போர்ட்டில் வேறு வே பேக் ஹோம். அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 2 நாள் தரிசனத்துக்கு அப்புறம் என்ன பார்க்குறது அவ்வளோதான் அயோத்தியான்னு இருக்கும்போது அப்போ ஒருத்தர் சொன்னார், இல்லை சார் சாயங்காலம் வந்து நதிக்கிட்ட போக ஸ்பெஷல் ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வேற ஒரு இதுவும் சொன்னேன், ரொம்ப அழகா பிரமிக்கத்தக்க ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு. சரி, அதுக்கு இப்போ நாங்கள் சாயங்காலம் நாங்கள் கிளம்பிட்டோம். மேலே வந்து மிக்க எதிர்பார்ப்புகளுடனும் ஆர்வத்துடனும் சரிவு ஆற்றங்கரைக்கு ஆர்த்தியை காண சென்று கொண்டிருக்கிறோம். வந்து சேர்ந்து விட்டோம். இந்த அழகிய பொன்மாலை பொழுதில் ஒரு அமைதியான ஆன்மீக உணர்வு பரவி இருக்கிறது. இங்கு மக்கள் இந்த விசேஷ ஆர்த்தியை காண்பதற்காக திரளாக சேர்ந்திருக்கிறார்கள். ஆரத்திக்கான ஏற்பாடுகள்லாம் ஜரூராக நடந்துட்டுருக்கு. இது வந்து அந்த ஆரத்தி தட்டு தான். பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார். ஐ திங்க் இன்னும் அவங்களா வரணும். வந்த உடனே இன்னும் கூட்டம் சேர்ந்த உடனே இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சோ ஆரத்தி ஆரம்பிச்சிடும். இவரும் 1வது பூஜாரிசி நினைக்கிறேன். இன்னும் இருட்டால இந்த டைம் வந்தோடனே இதான் அந்த ஆரத்தி தட்டு. As the night settles in, I think they will start the show. Om Jai Sariyu Mata, Om Jai Sariyu Mata, Maya Jai Sariyu ஆர்த்தி தொடங்கிவிட்டது. இங்கே வந்து காசி மாதிரியோ வாரணா வந்து ஹரித்வார் மாதிரிலாம் இல்லை. 4 பேர் நதிக்கு நடுவில் ஃபங்க்ஷன் அப்படி இல்லை. நதிக்கு இது பண்ணுற மாதிரி காமிச்சு இல்லை. அவ்வளோ கிராண்ட் ஷோ இல்லை இது. எங்கள் அம்பாளை வந்து முன்னாடி அந்த அம்மன் சரி அம்மனை வந்து நிறுத்தி அது மேலே ஒரு பிரதிமை இது தெரியுது பாருங்க, அது மாதிரி ஒன்று பண்ணி அதுக்கு வந்து ஆர்த்தி பக்கத்துலேயே இந்த ரிவரில் தண்ணியிலே காமிக்கிறாங்க. அவ்வளோதான். ஒருத்தர் தான் காமிக்கார். ஒருத்தர் வந்து அவருக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ எல்லோரும் சரஸ்வதி மாதாக்கு அதை அவர் சொல்கிறார், இன்னொருத்தர் சொல்ல அந்த குஷம் போடுறாங்க. ஆர்த்தி இப்போ ஃபுல் ஃபார்மில் போயிட்டு இருக்கு. இல்லை ஃபுல் விகர். அதோட பாருங்க எப்படி அந்த சின்ன குழந்தை பொண்ணு ஒன்று தூண்டது பக்கத்தில் எல்லாம் இருக்கு. ஒரு தாளம் தட்டுறது. ஆமாம் ஆமாம். ஆர்த்தி முடிஞ்சு போயிட்டு நாங்கள் வெளியில் வரோம். ஃபுல் ஸ்ட்ரீட்டில் இருந்து திருப்பி 100 எங்கள் இதுக்கு மடத்துக்கு ஆட்டோ பிடிக்க போகும்போது அந்த வழியில் வீணை மாதிரி பிரமாதம் செஞ்சு வரும்போது நாங்கள் பார்க்க அதை கவனிக்கல. அது இப்போ அந்த கண்டு அந்த முடித்தவுடன் வேறு சில இடங்களையும் காணப்போ சொல்லப்படுறோம். அதில் வந்து உணர்ந்த ஹனுமான்கடினா ஹனுமான் மந்திர். ஆனால் அந்த கோவில் ஒரு சிறிய சந்துக்குள்ளே ஒரு சின்ன ரோடுக்குள்ளே போயிட்டு தான் போனது. சரி பக்கத்தில் ஒரு மார்க்கெட் பார்க்குறோம். அந்த ஃபஸ்ட்டு அந்த நீங்கள் பார்த்தா அந்த பட்சண கடை, அது ஏதாவது அனுமான் மந்திருக்கு ஏதாவது பிரசாதம் வாங்கிட்டு போகலான்னு சொன்னாங்க. சரி இந்த பேங்கிள்ஸ் இந்த ஒரு பஜாரையும் கொஞ்சம் அப்படியே நோட்டை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ரோடே இந்த நைட்டு இலுமினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஹியூஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. விடுவாங்களா அம்மா வந்து வளையல் வாங்கலான்னாங்க. சரி ரைட். ஆஞ்சநேயர் சுவாமியோட படம் இருக்குது. அயோத்தியா ராம்பரமா நாங்கள் அடுத்தது சரி தாண்டி போன ஒன்று தான் அந்த தசரத் மஹால் இதாக பார்க்க வேணும்னு சொன்னாங்க. திஸ் இஸ் அ பக்கெட் ஃப்ரண்ட் போர்ஷன். இதை உள்ள நுழைஞ்சிட்டோம். இப்போ அந்த பக்தி கீதமாக இன்டீரியர்ஸ் பாருங்க. ஃபஸ்ட்டு எப்படி இருக்குவார் ஒரு சக்கரவர்த்தி இல்லையா, அவருடைய இது மாளிகைனா இப்படி தான் இருக்கும்.
அதாவது சத்திரபுரம் அதில் நீங்கள் அதை எவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ அந்த யுகத்தில் கட்டது இப்போ இங்கே இருக்கான்னு நீங்கள் கேட்கக்கூடாது, நம்பப்படுது, அவ்வளோதான். இது உண்மையில் யார் கட்டினது என்னன்னு தெரியாது. இது கண்டு மகிழலாம், அவ்வளோதான். இதனுடைய அடுத்த பின்னாடி இருக்க ஒரு போர்ஷன் இது எப்பவும் பக்தி கீதமாகவே இருக்குங்க. இங்கே அந்த தசரதருடைய ஃபேமிலி, அதாவது ராமர் குழந்தைகளாக இருந்த ராமர், லக்ஷ்மணர், சத்ருகர், 4 பேர் பிரதர்ஸ், மனைவிகள், அவருடைய பிரதிமைகளை வச்சு அங்கே ஒரு சன்னதி மாதிரி பாருங்க, 3 சன்னதி மாதிரி வச்சுருக்கேன். அது எல்லாமே அவர்கள் பாலகர்களாக இருக்கும்போது பெரிய இந்த மாதிரி கொஞ்சம் பெரியவங்களான அதாவது தசரத அயோத்தியில் இருந்த வரைக்கும் எப்படி எவ்வளோ என்ன சொன்னாங்க, என்ன அது வரைக்கும் இருக்குது. அந்த காட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுதான் தசரத மஹால் நடக்குது. ஆனால் ரொம்ப மிகவும் கலையழகு மிகுந்த ஒரு அது கட்டடமாக இருக்குது, ஒரு பெரிய இதுவாக இருக்குது, மஹாலாக இருக்குது, மேன்ஷன் சொல்லலாம். சக்கரவர்த்தி திருமகன் இதாக இருந்திருக்கேன். சன்னி டே அப்படி ஏர்போர்ட்டை நோக்கி போயின்னு இருக்கோம். அட இது என்ன இது, இந்த ஏர்போர்ட்டுங்கிறார் டிரைவர். ஒரு டாக் பங்களாமா, இந்த காட்டு பங்களாங்கம்மா, இந்த மாதிரி பெருசாக இருக்குது, பெரிய பில்டிங், அதுக்கு வாசலில் போட்டிக்கோ, அதனால வெள்ளக்கார பங்களா மாதிரி பெருசாக. இவ்வளோதான ஏர்போர்ட்டு? அவர்கிட்ட கேட்டால் இல்லை பண்ட்ரா ஆயிடுச்சு, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். பெரிய மானிமெண்ட் மாதிரி இருப்பார். இன்னும் கட்டல. சின்ன பங்களா. செக்கிங் முடிஞ்ச உடனே இம்மீடியட்டாக நுழைஞ்ச உடனே அது இண்டிகோ கவுண்டருக்கு பக்கத்துலேயே வந்து அந்த இந்த செக்கிங் உள்ளே போகிறதுக்கு, ஹாலுக்கு போகிறது. அது முடிஞ்ச உடனே இம்மீடியட்டாக வந்து அந்த கன்கோர்ஸு, வெயிட்டிங் ஹால்ஸு, கேட்டு எல்லாமே ஒன்று தான், ஒரே ரூம் தான், பெரிய ஹால் உள்ளே தான் எல்லாமே இருக்குது. அது மாடியில் தான் அது ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி போகணும், லவுஞ்சு எல்லாமே, அது என்னன்னு போய் பார்க்கணும். அவ்வளோதான். எவ்வளோ கேட் இருக்குன்னு கூட தெரியல. இப்போதைக்கு ஏர்போர்ட் தான். இந்த ஏர்போர்ட்டில் ரெஸ்டாரண்ட் ஒரு லாஞ்சும் ஒரே இடத்துல இருக்குது. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்னு பேர். டீ ப்ளஸ் 2 ஸ்நாக்ஸ்னு பேர். சும்மா சின்ன 2 சேர்த்தா காம்போ அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அதுக்கு 320 rupees. நீங்களே மேலே ப்ரைஸ் பாருங்க. भैया गरम पानी कौन सा मिल जाएगा? पोस्ट नेक्स्ट वन இது இன்னொரு கவுண்டர், அதுலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று. இதான் மசாலா தோசை எல்லாம் கிடையாது. மசாலா தோசை வந்து 400 ரூபாய் என்னமோ, 5 ஸ்டார் ரேஞ்சுக்கு இருக்கலாம். 999 ரூபா கொடுத்தா எல்லாம் தராங்க. ஆனால் எல்லாம் இப்போ கிடையாது, அதையும் சொல்லிட்டான். அப்போ மத்தியானம் ஒரு 11:30 கால் வச்சுங்களேன். இல்லை 12 மணிக்கு ஃப்ளைட்டு. கார்ட்ஸ் அலோவ் பண்ணாங்கிறதா நோ டெபிட் கார்ட்ஸ். போர்டிங் டைம் ஆச்சு, அதனால் அந்த கிரவுண்ட் ஸ்டாப் வந்து போர்டிங் பாஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சமயத்தில் இப்போ இந்த மாதிரி அற்புத காட்சிகள் வரும். இது எங்கள் சென்னைக்கான பயணம் துவங்கிவிட்டது. நான் ராமரை ரசித்தது போல, இந்த அயோத்தியை கண்டது போல நீங்களும் இங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் உங்களை பிரார்த்திக்கிறேன். அந்த புண்ணியத்தை நீங்களும் பெற வேண்டும். குட் பை ஆல் ஆஃப் யூ. ஜெய் ஸ்ரீராம்.